ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். இன்றைக்கி வந்து நியூவாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண சப்ஜெக்ட்டில் 2 சப்ஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணவங்க செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட் நேமையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து சூன் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அதேமாதிரி ஃபஸ்ட் இயர் COE 2026 பேட்சுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தீங்க. சண்டே உங்களுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அவங்க என்ரோல்மெண்ட் வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து செக் பண்ணு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி எல்லாமே வந்து செக் பண்ணியிருப்பீங்க. டிப்ளமோக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிகல் டைம் டேபிளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து செக் பண்ணியிருப்பீங்க. இதை நான் வந்து ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராம்லையும். அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அதிலே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி வந்து ஆட் பண்ணிடுவேன். அதை பார்த்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி எல்லாமே வந்து செக் பண்ணியிருப்பீங்க. ஒன் டே வந்து கான்ஃபரன்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் கண்டெக்ட் பண்ண போகாதா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நியூவாக எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா BEd ஸ்பெஷல் எஜுகேஷன் CY 2026 அட்மிஷன் கவுன்சிலிங் ஒன் அட்மிஷன் கவுன்சிலிங்கான HR அண்ட் IDD ஷெட்யூலிங் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து அந்த டேட்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால அந்த டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்து அந்த டேட்டு ரீஷெட்யூலிங் டேட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் அட்மிஷன் கவுன்சிலிங்கான டேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னு யூனிவர்சிட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக எந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணோடனே அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதேமாதிரி வந்து இப்போ வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து உங்கள் சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேமையும் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தீங்க. அதுலேருந்து 2 சப்ஜெக்ட் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேம் வந்து என்டர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அதேமாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி வந்து தமிழ் இங்கிலீஷ் ஆல்ரெடி எப்பயோ வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த இதையும் வந்து அந்த சப்ஜெக்ட் கோடையும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதுதான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.